மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனை பார்த்தாலே ஒரு கம்பெனிக்கு சிஇஓ மாதிரி தான் இருக்கும். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் இவனுக்கு கால் பண்ணி, ஃபிளைட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, நீ இந்தோனேஷியா போக தான் போறியா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, நான் இந்தோனேஷியா போகத்தான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புவான். அதுக்கு அடுத்து 2 மாசம் கழிச்சு இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஹோட்டலோட கிச்சன்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற செஃப்ஸ் எல்லாருமே அப்படி மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு பிரானை ரொம்ப நேரமா உட்கார்ந்து உரிச்சுக்கிட்டு இருப்பான். யாருடா அதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ. பெரிய பணக்கார மாதிரி இருந்தவன் இப்ப இங்க வந்து ஒரு கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் அவன் வேமாலாம் ஒர்க் பண்ண மாட்டான், ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணுவான். இதனால அங்க இருக்கிற மேனேஜர் எல்லாருமே நம்ம ஹீரோ பிடிச்சு திட்டுவாங்க. ஆனா அப்ப அங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன் பக்கத்துல அப்படியே வந்து, இங்க பாரு, பிரானை கிளீன் பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் கிடையாது, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ரொம்ப காமா வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆக்சுவலி இவ பேரு மாயா, இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளுமே இந்த கிச்சன்ல ஒர்க் பண்ற ஒரு குக் தான். அப்படி இவங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த இடத்துக்கு ஹெட் செஃப் ஒருத்தவர் வருவாரு. அவர் வந்து, நான் உங்களுக்கு 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். கம்மிங் வெனஸ்டே ஒரு பெரிய பிசினஸ் மேன் நம்ம ஹோட்டல் சாப்பாடை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அமெரிக்கால இருந்து இங்க வராரு. அவருக்கு நான் கிட்டத்தட்ட 12 விதமான சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்க போறேன். அதுல ஒரே ஒரு டிஷ் மட்டும் அசிஸ்டன்டான உங்களை யாரையா நான் செய்ய சொல்ல போறேன். அதுக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு காம்படிஷன் நடத்த போறேன். அந்த காம்படிஷன்ல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க ஏன் கூட சேர்ந்து அந்த பிசினஸ் மேனுக்கு சமைக்கலாம், பிளஸ் ப்ரொமோஷனும் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் செஃப் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே பிரேக் டைமும் வந்துருமா. அங்க இருந்த எல்லா குக்குமே இப்ப அந்த காம்படிஷன் பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அதோட சேர்ந்து நம்ம ஹீரோவை பத்தியும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த புதுசா வந்த கொரியன் பையனுக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியல. அவன் கிச்சன்ல நின்னு நம்ம டைமும் சேர்த்து தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி இருந்தும் அவன் எதுக்கு இன்னும் இங்க வேலை பாக்குறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் கொரியால பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். அங்க ஏதாண்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இங்க தலைமறைவா வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு அந்த பையன் ஜாக்க பார்த்தா ஒன்னும் தப்பானவன் மாதிரிலாம் தெரியல, தேவையில்லாம நம்மளா எதுவும் கதை கட்ட வேண்டாம், அது மட்டும் இல்லாம அவன் இந்த இடத்துல நல்லா சமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த ஜாக் சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசுவா. இதை நம்ம ஹீரோவும் கேட்டுருவான். அதனால அப்படியே லைட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற விதமா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட உட்கார்ந்து எல்லாருமே, ஏ மாயா, நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க, உன்னோட சமையல் எப்பயுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட லஞ்ச் எல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு, நீ தான் ரொம்ப சூப்பரா சமைக்கிறியே, நான் தான் உனக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன்ல, இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே உன்னோட சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், பேசாம நீயே இங்க இருக்கிற எல்லாருக்கும் லஞ்ச் சர்வ் பண்ணி அதுல காசு சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே, ஐயோ எனக்கு இந்த வேலை முக்கியம்பா, நான் மட்டும் அந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி இங்க வந்து வித்தேன் அவ்வளவுதான், என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, அதனால இந்த பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்றவா. அப்ப நம்ம ஹீரோனோட போனுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் நிறைய கடன் வாங்கியிருப்பா போல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்ட சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி அவளுக்கு வந்திருக்கும். இத பார்த்த அந்த ஸ்டெல்லாங்கிற ஃப்ரெண்டு, என்ன வர வர அந்த கடன் கொடுத்தவங்க உன்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது, நீ எப்பதான் அந்த கடன் எல்லாம் அடைக்க போற, எனக்கும் அந்த கடன் எல்லாத்தையும் சீக்கிரமா அடைக்கணும்னு ஆசை, அதான் நம்ம ஹெட் செஃப் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் சொல்லியிருக்காருல, நான் மட்டும் எப்படியாண்டு அதுல செலக்ட் ஆயிட்டேன்னா அடுத்து எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிரும், சோ இந்த கடன் தொல்லை எனக்கு கொஞ்சமா குறையும் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் போல. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருக்கு. இதுல கலந்துக்க போற குக்குக்கு கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட்டும் கூட இருக்கணும். அதனால நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா கிட்ட போய் கேப்பா. ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே வேற யார் கூட பேர் ஆயிட்டா போல. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாப்பாளா. ஆனா எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கும். அதுல பேர் இல்லாம தனியா இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும் தான். ஆனா அவனுக்கு சமையல் அந்த அளவுக்கு வராது. பட் இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல எப்படியான்னு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப அவன அசிஸ்டன்டா சூஸ் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷன் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. பாவம் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவா பொருட்களே கிடைச்சிருக்காது. என்னடா இது ஆரம்பமே இப்படி சொதப்படா இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். என்னால எடுக்க முடிஞ்ச பொருள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரான், தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இது போதுமே, அவ சூப்பரா சமைச்சிருவா. அதுக்கு எடுத்து எல்லாருமே வித்தியாசமா சூப்பரான டிஷ்ஷஸா செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட ஹெல்ப்போட ப்ரான்ல ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ் செஞ்சிருப்பா. இப்ப அந்த ஹெட் செஃப் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தான் டேஸ்ட் பண்ணுவான். டேஸ்ட் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கே, சூப்பராவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, நம்ம ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு நினைச்சா அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அவ தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த செஃப் என்னதான் நம்ம ஹீரோயினை பாராட்டி இருந்தாலும் அதுல ஒரு 2-3 குறை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு மைனஸ் பாயிண்ட்டும் கொடுத்திருப்பான். அதனால இப்ப நடந்த காம்படிஷன்ல வேற யாரோ தான் ஜெயிச்சிருப்பாங்க. சோ தன்னோட கடன் அடைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறப்ப அங்க நம்ம ஹீரோவுக்கு வெயிட் பண்ணுவான். அவன் நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கே அந்த செஃப் நம்மளோட டிஷ்ஷை செலக்ட் பண்ணலான்னு புரியவே இல்லை, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒழுங்கா ஜட்ஜ்
ஸ்ட்ரெச் பண்ண தெரியல நினைக்கிறேன். சரி அதை விடு, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. உன்னோட மைண்ட இப்ப ஃபுல்லா மாத்துற மாதிரி சூடா ஒரு இடத்துல போய் காஃபி குடிப்போமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோன் அப்படியே டவுட்ஃபுல்லா, இந்நேரத்துல காஃபியா? சரி காஃபி வேண்டாம், உன் மைண்ட பீஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை இப்போ ஒரு டாக் ஷெல்டருக்கு தான் கூட்டு வந்திருப்பான். அங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிரும். அவ அப்படியே, எனக்கு டாக் பிடிக்கும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சும்மா கெஸ் பண்ண, கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்பா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டாக் எல்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டே, எனக்கு சின்ன வயசுல இருந்து டாக்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிலிப்பைன்ஸ்ல நாங்க இருந்தப்ப எங்க வீட்டு சுத்தி நிறைய டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, நீ பிலிப்பைன்ஸ்ல உன்னோட வீடு எல்லாத்தையும் மிஸ் பண்றியா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, ஆமா மெயினா என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், நம்ம ஹீரோயின் கூட அவங்க அம்மா இப்ப இல்ல போல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறப்பே இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோயின் இந்தோனேஷியாக்கே வந்திருப்பா. இப்படி பழசெல்லாம் பத்தி பேசின உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் சோகமாகற மாதிரி இருக்கும். அதனால அவ மூட சேஞ்ச் பண்ணணும்ட்டு, சரி நீ அப்ப பிலிப்பைன்ஸ்ல வேற யாரையும் மிஸ் பண்ணலையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, எனக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுமே ஒரு கொரியன் பையன் தான், அவன் கூட நான் சின்ன வயசுல ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இப்படி நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே வச்சக்கன் வாங்காம நம்ம ஹீரோயினே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிருவா. சரின்னு சொல்லிட்டு, ஓகே லேட் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த அடுத்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுற மாதிரி தெரியும். டேய் என்ன ஏன்டா போய் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கிச்சன்ல போய் சேர்த்து விட்டு, அங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்ன பண்றது, இப்போதைக்கு உங்களுக்கு அங்கதான் சேஃபான பிளேஸ், அது மட்டும் இல்லாம ஒரு அழகான செஃப் பக்கத்துல உட்கார்ந்து பிரான் உரிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமான வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமா, அவகிட்ட போய் நான் என்ன சொல்ல, அவளுக்கு என்ன யாருன்னு கூட தெரியல. ஆமாம் பாஸ், அவங்களுக்கு எப்படி உங்களை ஞாபகம் இருக்கும், நீங்க பேரு முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இப்ப இந்தோனேஷியால போய் உட்காந்துருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஜாக், அவங்க சின்ன வயசுல பார்த்த ஹஜுன் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்க உங்க பேரு முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்திட்டு அவ கூட இப்ப இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அவ என்ன ஒரு பணக்காரனான ஹேண்ட்ஜூனா பார்க்க கூடாது, அவ என்ன மீட் பண்ணி என் கூட பழகுறப்ப அவளுக்கு என்னோட பர்சனாலிட்டி மட்டும் தான் தெரியணும், மித்தபடி என்னோட பேக்ரவுண்ட் அவளுக்கு பெருசாவே தெரியக்கூடாது, அதுக்காகத்தான் என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். சோ இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவளை ரொம்ப பிடிச்சு போய் தான் அவளுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கடுத்து இப்போ வெனஸ்டே நைட்டு தான் காட்டுவாங்க. அந்த பெரிய பிசினஸ் மேனும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்காக வந்துருவான். ஆனா அன்னாரும் அந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆன குக் சமைக்க வேண்டிய பொருள்ல ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்துரும். என்னன்னா அவங்க வாங்கின பொருள் எல்லாமே லைட்டா கெட்டு போன மாதிரி இருக்கும். சோ இதை வச்சு இப்ப சமைக்கவே முடியாது. அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த ஹெட் செஃப்க்கு கடைசியா நம்ம ஹீரோயின் பண்ண டிஷ் தான் இப்ப பெருசா தெரியும். அதனால அவளை கூப்பிட்டு, நீ எனக்கு பிரான்ல ஒரு டிஷ் பண்ணிருந்தல, அதை இப்போ உன்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டு அவளையே இப்ப சமைக்க சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கா இந்த விஷயம் தெரிஞ்சவனையும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவ மட்டும் இன்னைக்கு சூப்பரா சமைச்சு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டானா, அதுக்கடுத்து இவ தான் ப்ரொமோட் ஆவா. அதனால இப்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே அந்த பிரான் டிஷ் செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த கெஸ்ட் இந்த ஹெட் செஃப் பாக்குறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்துருவாங்க. அந்த பிசினஸ் மேன் கூட இன்னும் 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவரோட ஒய்ஃப் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப கிச்சனுக்குள்ள வருவாங்க. ஆனா இவங்கள பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயந்து போய் அப்படியே ஓரமா ஒளிஞ்சுக்குவான். நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னாச்சுடா, என்ன பண்ற, அது ஒண்ணும் இல்ல, கால் லைட்டா பிடிச்சுக்கிச்சு அப்படின்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அசைவான். ஆனா அன்னாரன் பார்த்து அவன் கையில வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள் நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற டிஷ்க்குள்ள போய் விழுந்துரும். ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோன் இப்ப அப்படியே அந்த தட்டை எடுத்துட்டு போய் ஓவன்ல வச்சிருவா. நம்ம ஹீரோ சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த இடத்துல அந்த பிசினஸ் மேனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான். அதுக்கடுத்து அந்த பிசினஸ் மேனும் செஃப் கிட்ட பேசிட்டு டேபிள்ல போய் சாப்பிடலாம்னு உட்காந்துருவான். சரி இதுதான் கரெக்ட் டைம், நம்ம போய் மாயா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த ஹெட் செஃப் இப்ப அந்த இடத்துக்கு வந்து, என்ன எல்லாம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குக் பண்ணதை இப்ப சர்விங் எடுத்துட்டு போயிருவான். இப்ப பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, ஓச்சு சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே வெளியே அந்த கெஸ்ட்டை தான் பார்க்கணும், அவங்க எல்லாரும் நார்மலா தான் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த டிஷ் வந்து செம சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பாராட்டுவாங்க. இதை நம்ம ஹீரோயினும் கிச்சன்ல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ நடந்த அந்த சொதப்பலான விஷயத்தை பத்தி சொல்லுவான். இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த கெஸ்ட்ல ஒரு பொண்ணு ஏதோ என் தொண்டையில மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இரும்ப ஆரம்பிப்பா. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு அப்படியே அவளை பிடிச்சு முதுகுல 2 தட்டு தட்டுனுக்கு எடுத்து பார்த்தா அவ வாயில இருந்து அந்த பிரானோட ஷெல் வரும். சோ இதத்தான் நம்ம ஹீரோ தெரியாதரமா அந்த சாப்பாடுக்குள்ள போட்டிருப்பான் போல. இப்ப இதை நோட் பண்ணனையும் அந்த ஹெட் செஃப் செமையா கடுப்பாயிருவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்தேன், ஆனா உன்னால இப்ப எனக்கு வந்திருந்த கெஸ்ட் முன்னாடி அசிங்கமா போயிருச்சு அப்படின்ட்டு திட்டுவான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவன் மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் ப்ரான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணேன், தெரியாதரமா அது அதுக்குள்ள விழுந்துருச்சு, சோ என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இவனை பார்த்தோன்னே அந்த செஃப்க்கு இன்னும் செமையா கடுப்பாயிரும். ஐயோ நீயா, நீ ஏன் தான் ஆரம்பத்துல இருந்து என் கிச்சன்ல இருக்கேன்னு எனக்கு புரியல, நீ செய்யற எல்லா வேலையும் சொதப்பல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை திட்டுவான். ஆனா இங்க இந்த செஃப் அப்படி திட்டின உடனே நம்ம ஹீரோக்கு அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வரும். இதே மாதிரிதான் இவங்க வீட்டுல இருக்கிற இவனோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுமே, நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிள்ளைங்க, ஆனா நீ செகண்ட் ஒய்ஃபோட பையன், அதனால உனக்கு இந்த வீட்டுல உரிமையே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு புள்ளி பண்ணிருப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரும். இதனால நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா அந்நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோயின், செஃப் எல்லா தப்பு ஏன் மேலதான், என்னதான் இவன் தப்பு பண்ணிருந்தாலும் அவன் என்னோட அசிஸ்டன்ட், அவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்றானா இல்லையான்ட்டு நான் தான் பாத்துருக்கணும், சோ இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அதனால கடைசியா அந்த செஃப் இவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ போய் நடந்த எல்லாத்துக்கும் அவகிட்ட சாரி கேட்கலான்ட்டு போவான். ஆனா அவ இன்னும் செம கடுப்புல தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் இப்ப இவன் பண்ண தப்பால மொத்தமா போச்சு. சோ அதனால அவன் நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. இதனால பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிருவான். அதுக்கடுத்து இதே டென்ஷனோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான். நீ என்னப்பா கொரியால இல்லாம எங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பாஸ், ஒரு எமர்ஜென்சி, அதான் உங்களை பார்த்துட்டு நேர்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நீங்க எப்பதான் திரும்பி கொரியா வர ஐடியால இருக்கீங்க, உங்களை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்னதான் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதுவும் மெயினா உங்களோட அண்ணா அக்கா எல்லாருமே உங்களை எப்படியான்னு மீட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும்னு வெயிட் பண்றாங்க. என்னது என்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்க போறாங்களா? ஆமாம் பாஸ், உங்க அப்பா அவரோட உயிர் எழுதிட்டாரு, அதுல உங்களுக்கு தான் கம்பெனில அதிக ஷேர்ஸ் கொடுக்க போறாராம். இது தெரிஞ்சோடனே உங்களோட அண்ணன் அக்கா எல்லாருமே எப்படியான்ட்டு உங்களை மிரட்டியான்ட்டு இந்த சொத்து வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்கறதுக்காக தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, எனக்கு எங்க அப்பாவோட சொத்து எல்லாம் ஒன்னும் பெருசா வேண்டாம், அது எல்லாத்தையும் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பிள்ளைங்களே எடுத்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஈஸியா சொல்லிடுவான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் தான், பாஸ் என்ன கேட்டீங்கன்னா உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்றதை விட உங்களுக்கு போய் சேர்றதா நியாயம், சோ இது உங்களோட உரிமை, நீங்க விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப லேப்டாப்ல ஏதோ சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். என்னன்னா இன்னைக்கு வந்த பிசினஸ் மேனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் என்னென்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நிறைய மேகசின்ஸ் பார்த்து அவ தெரிஞ்சுக்குவா. அதுக்கடுத்து இது அப்படியே போய் அவளோட ஹெட் செஃப் கிட்ட சொல்லி, நேத்து நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த பிசினஸ் மேனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கேபிள் ஃப்ரூட்ல ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சோ இதை நான் ட்ரை பண்ணி அவங்க கிட்ட அப்படியே அப்பாலஜைஸ் பண்ணி இம்ப்ரெஸும் பண்ண ட்ரை பண்ற செஃப் அப்படின்ட்டு கேட்பா. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த செஃப் நம்ம ஹீரோயின் பேசுறத காதலே வாங்கிக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அடுத்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பா. ஆனா அப்ப அந்த செஃப் அப்படியே, சரி உன்னோட அப்பாலஜி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ அவங்களுக்கு கேபிள் ஃப்ரூட்ல சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றியே, நம்ம ஊர்ல எங்க கேபிள் ஃப்ரூட் கிடைக்கும், சப்போஸ் உனக்கு அப்படி கிடைச்சிச்சுன்னா நீ வேணா அவங்களுக்கு சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் சொல்லிடுவான். இவன் இப்ப பெர்மிஷன் கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா அந்த கேபிள் ஃப்ரூட் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு தேடுறதுக்காக போவா. ஆனா அப்படியே வந்து ஹோட்டலை விட்டு வெளியே வரப்ப இவளுக்காக ரெண்டு ஆபீசர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவ ஃபாரின்ல பிலிப்பைன்ஸ்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கா. அது மெயினா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு தான் நிறைய கடன் வாங்கியிருப்பா. இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நிறைய ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவ கடனை 2-3 நாள் லேட்டா கெட்டினாவே அந்த கடன் கொடுத்த ஆளு எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிக பணம் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப வேற நாட்டுல இருக்கறனால அவளோட ஆன்டி பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க போல, அவங்கள பிடிச்சு அந்த கடன்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பிளஸ் எப்படியாண்டு இந்த ஹோட்டல்ல ப்ரமோஷன் வாங்கினா மட்டும்தான் அவளால சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். நீ கேபிள் ஃப்ரூட் தேடுறதுக்கு தானே போற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் உன் ஹெல்ப்பே வேணான்றுவா. இவன் ஏற்கனவே நம்ம ஹீரோனுக்கு எக்கச்சக்க ஹெல்ப் பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்கா, இனியுமா இவனோட ஹெல்ப் அக்செப்ட் பண்றதுக்கு அவ ரெடியா இருப்பா, அதனால மொத்தமா முடியாதுன்றுவா. ஆனா அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நேத்து அந்த பிசினஸ் மேன் கூட வந்திருந்த பொண்ணா இருந்திருக்கும். அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏ நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் உன்னை கொரியால தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ இங்க இந்தோனேஷியாலயா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கையெல்லாம் பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டா. அவ அப்படியே, உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நீ பேசிக்கிட்டு நான் போய் தனியா கேபிள் ஃப்ரூட் தேடுறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பிடுவா. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த பொண்ணு கிட்ட, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நைட்டு வேணா நம்ம மீட் பண்ணி பேசுவோமா அப்படின்ட்டு நைஸா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவான். அதுக்கடுத்து தனியா வந்து அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, நான் சரின்னு இங்க இந்தோனேஷியால பார்த்தேன், அவளும் என்ன பாத்துட்டா, அவ இந்த விஷயத்த பத்தி வெளியே சொல்லிடவே கூடாது, அதுவும் மெயினா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவ சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். இதுவே
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப மார்க்கெட் சைடு போய் அந்த கேப்பல் ஃப்ரூட் இருக்கான்னு சொல்லி கேப்பா. ஆனா எந்த கடைக்கு போனாலும் அந்த ஃப்ரூட்டே இருக்காது. அதுவும் நிறைய பேரு அந்த ஃப்ரூட்லாம் நாங்க வாங்கி வைக்கிறதே இல்ல, அது வாங்கி வச்சா சாபம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது, இவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. இவனை பார்த்தனே அவ அப்படியே, நான் தான் உன்னோட ஹெல்ப்பே தேவையில்லன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன இங்க பண்ற? ஐயோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல, நான் சும்மா சிக்கன் சாப்பிட வந்தேன், உனக்கும் கொஞ்சம் சிக்கன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியா கேட்பான். அதனால நம்ம ஹீரோனுக்கும் இவன் மேல இருந்த கோவம் அப்படி லைட்டா குறையும். அதுக்கடுத்து இப்ப 2 பேருமா சேர்ந்து தேடுவாங்க. பட் என்னதான் தேடினாலும் அந்த மார்க்கெட்ல எங்கேயுமே அந்த ஃப்ரூட் கிடைக்காது. அப்போ இவங்க பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்து ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இவங்கள பார்த்துட்டு, என்ன காலையில இருந்து எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் அந்த கேப்பிள் ஃப்ரூட்டோட போட்டோவை காமிச்சு, இந்த ஃப்ரூட் தான் எங்களுக்கு வேணும், இது எங்கேயான்னு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்பான். இதை பார்த்த அந்த பையன், ஓ இந்த ஃப்ரூட்டா, இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டு போவான். அங்க பார்த்தா ஒரு மரம் பூரா அந்த கேப்பிள் ஃப்ரூட்டா தான் இருக்கும். ஆஹா, அடிச்சதுடா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான்ட்டு பக்கத்துல போனா அங்க காவலுக்கு ஒரு டாக் வேற இருக்கும். இத பார்த்துன்னு இந்த சின்ன பையன் ஓடி போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே தைரியமா, நான் ஆர்மில எல்லாம் இருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு அந்த டாக் பக்கத்துல தான் போவான். அது ஒரு குறைக்கும் பார்க்கணும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ, ஐயோ என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு ஓட ரெடியா இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தான் அப்படியே பொறுமை அந்த டாக் கிட்ட வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக்கிடுவா. ஏன்னா இவளுக்கு தான் டாக்னாவே நல்லா பிடிக்கும். அதனால அந்த டாகை எப்படி அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, இவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க வாட்டுக்கு அங்க இருந்த எல்லா கேப்பிள் ஃப்ரூட்டையும் பறிச்சுக்குவாங்க. இப்ப இந்த கேப்பிள் ஃப்ரூட்டை பறிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின்குள்ளயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாயிரும். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேப்பா, சரி ஆக்சுவலி நீ எதுக்கு தான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்க, உனக்கு அவ்வளவா சமைக்கவும் தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த கிச்சன்ல நீ குக்கா வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஃபேமிலில சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி வரலாம் தான் இப்போதைக்கு நான் இந்தோனேஷியால இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தோனேஷியாக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி இப்ப இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். அதுக்கு அவளும், நான் இங்க மெயினா வந்து சேர்ந்ததுக்கு காரணமே நம்மளோட ஹெட் செஃப் தான், அவர் ஒரு சூப்பரான டேலண்டடான பர்சன், அவர் கீழே வேலை பாக்குறதுலாம் என்னோட கனவு, திடீர்னு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய கடன் இருக்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் நிறைய கடன் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் அடைக்கணும்னா ஒரு பெரிய செஃப் ஆகணும், அதுக்கு நான் இந்த செஃப் கீழே வேலை பார்த்தாதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் என்னால அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ அவளோட கடன் விஷயத்தை பத்தி இவன் கிட்ட சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப மொத்தமா இருட்டாயிருமா, சரி நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாதான் கார்ல டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே டயர்ட்ல நம்ம ஹீரோ மேல சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிருவா. இதனால நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃபுல்லா பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செரின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்கல்ல, அவ கூட நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பாள்ல, அந்த பொண்ணு கிட்ட இப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு அந்த செரின் பொண்ணும், நான் இங்க ஒரு பிசினஸ் ட்ரிப்பா வந்தேன், ஆனா வந்த இடத்துல நம்மளோட ஹேஜுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி சொல்லுவா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்னது அவர் இங்கே இருக்காரு, ஆமா அவன் இங்க இந்தோனேஷியால தான் இருக்கான், இன்னைக்கு கூட நைட் என் கூட சாப்பிட வரேன்னு சொன்னான், ஆனா அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்து போனே காணோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் அப்படியே போட்டு வாங்குற விதமா, சரி நீங்க ஹேஜு நீங்க இருக்காங்கிற விஷயத்த பிரஸ் யாருக்கும் எதுவும் சொல்லலையே, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு அந்த செரின் பொண்ணு அப்படியே, சே நான் பிரஸ் கிட்ட எல்லாம் சொல்லல, ஜஸ்ட் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிடுவா. இதை கேட்டோடனே பாவா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா முக்கியமா நம்ம ஹீரோ இங்க இருக்கிற விஷயம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லிருச்சு போல. அதுக்கடுத்து நைட்டு வீட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோன் அந்த ஃப்ரூட்டை வச்சு சில ரெசிபிஸ்ல அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா அந்த இடத்துக்கு வந்து, ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப புதுசா குக்கிங் காம்படிஷன் ஒண்ணு நடக்க போகுது, அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல, இதுல நிறைய பெரிய பெரிய செஃப்ஸ் வந்து கலந்துக்குவாங்க, இதுல மட்டும் நம்மளும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்கச்சக்க பணம் கிடைக்கும், இந்த பணத்தை வச்சு கண்டிப்பா உன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட முடியும் அப்படின்ட்டு அந்த ஸ்டெல்லா சொல்லுவா. ஆனா அந்த காம்படிஷனுக்கு என்டர் ஆகணும்னாவே நிறைய என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் போல, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோன் கிட்ட காசு இருக்காது. ஆனா அதுக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொல்லுவா, பேசாம இந்த விஷயத்த நீ போய் நம்ம ஹெட் செஃப் கிட்ட சொல்லு, அவர் நம்ம கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒன்னு அந்த குக்கிங் ஷோக்கு அனுப்பிச்சு நீ ஜெயிச்சேனா கம்பெனிக்கும் பெருமை தானே, சோ அதனால அவரை ஸ்பான்சர் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஐடியா கொடுப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கிச்சன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அந்த கேபிள் ஃப்ரூட்டை வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிருப்பா. அதை எல்லாத்தையும் அந்த செஃப்பும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிரும் போல. அதனால இப்ப அப்படியே கிரீன் சிக்னல் கொடுத்து இது எல்லாத்தையும் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண வைப்பான். இப்ப இது எல்லாத்தையும் அந்த பிசினஸ் மேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹெட் செஃப் தான் பெருசா பாராட்டுவான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்சது ஹெட் செஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இது அவங்களோட ஃபேவரட் டிஷ் வேறையா, அதனால அந்த செஃப் போட்டு அவங்க அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோயின் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் செம கடுப்பாகும். ஏன்னா இந்த பாராட்டெல்லாம் நான் எப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டியது. பட் இருந்தாலும் அப்போதைக்கு அவனால எதுவும் பேச முடியாது. அதுக்கடுத்து அப்படியே அந்த செஃப்பையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும்
இருந்தாலும் அந்த பிசினஸ் மேன் பாராட்டினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஹெட் செஃப் கிட்ட அந்த காம்படிஷனை பத்தி சொல்லுவா. அதுல நான் கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், நீங்க எனக்கு இந்த கம்பெனில இருந்து ஸ்பான்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு அந்த செஃப் அப்படியே, மாயா நீ நல்லா தான் சமைக்கிற, பட் இருந்தாலும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் நீ இன்னும் டெவலப் ஆகல. சோ தேவையே இல்லாம அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத. ஃபர்ஸ்ட் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால இந்த காம்படிஷன் விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு நீ மனசுல எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவன் இப்படி சொன்ன உடனே பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவான். ஏ மாயா, அந்த டிஷ் நீ செஞ்சது, ஆனா செஃப் ஏதோ அவர் செஞ்ச மாதிரி எல்லார்கிட்டயும் பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு, இதை நான் இதோட விட போறது கிடையாது, அவர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்க போறேன் அப்படின்பானா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் தடுப்பா. ஹே ஜாக், இங்க பாரு, நம்ம தப்பு பண்ணோம், அதை சரி பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த கெஸ்ட்டுக்கு சமைச்சு கொடுத்தேன். இப்ப பாரு, அந்த கெஸ்ட் கிட்ட செஃப்பும் நல்ல பேர் வாங்கிட்டாரு, நம்ம பண்ண தப்ப நம்ம சரியும் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அவன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த செஃப் கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிருவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட போட்டோவை வச்சுட்டு 2-3 பேர் இந்த ஹோட்டல்ல வந்து இந்த பையன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே நல்லா தெரியுது கொரியால இருந்து நம்ம ஹீரோவை தேடி இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணிடுவான். இவங்களை எப்படியான்னு தடுக்கணுமே அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க இந்த பையன் இங்கதான் கிச்சன்ல வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் கிச்சனுக்கு கூட்டு போயிருவான். அங்க கிச்சன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக நியாயம் கேட்க போய் அப்படியே அந்த செஃப் கிட்ட கரெக்டா பேசுற அளவுக்கு போயிருவான். அப்பன்னு பார்த்து அந்த ஆபீசர்ஸும் கிச்சனுக்குள்ள வந்து எங்களுக்கு கொரியால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இந்த பையனை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் மீட் பண்ணி பேசுவாங்க. இதை கேள்விப்பட்டனையும் அந்த செஃப் நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. என்னது இவனை தேடி ஏதோ ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த இடத்துல ஒரு மாதிரி குழம்பி போயிருவாங்க. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவன் யாருங்கிற உண்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவானா. அது மட்டும் இல்லாம இப்ப இவனோட பவரை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவன் எதாவது ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.